ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே ஹேண்ட்ஒர்க்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இந்த வீடியோவில் ஸ்டோரேஜ் பவுல் பேஸ்கெட் ஒன்று என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் டிசைன் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் ஏற்கனவே டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் ஸ்டோரேஜ் பவுல் பேஸ்கெட் டுட்டோரியல்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் இந்த பேஸ்கெட் பார்த்திங்கன்னா பேசிக் நாட், ஹாஃப் பேஸ்கெட் நாட் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதனுடைய பேஸ் பார்த்திங்கன்னா 6 குமிழ்கள் வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேஸ்கெட் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஹாஃப் ரோல் இருந்தால் போதும், நம்ம அழகாக ரெடி பண்ணிடலாம். பார்க்கவே பாருங்கள், ஒரு நியூ மாடலாக கண்டிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்டர்னேட்டிவ் லைன் டிசைனில் இதை டிசைன் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வயசு பாருங்கள், பிங்க் கலர் பிளெயின் ஒயரில் 12 வயசு 3 அடியிலையும் 6 வயசு 3.25 அடியிலையும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது போக பிளாக் அண்ட் பிங்க் கலர் பிளெயின் ஒயர் ரெண்டுமே ரன்னிங் ஒயராக யூஸ் பண்ணுவோம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வயசில் 2 வயசாக எடுத்து ஈவனாக ஃபோல்டு பண்ணிவிட்டு பேசிக் நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நாட் போட்டதுக்கப்புறம் வாய்ஸ் ஈவனாக இருக்கான்னு மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க ஒரு தடவையும். 3 அடியில் கட் பண்ணது பார்த்திங்கன்னா மொத்தமாக 6 நாட்ஸும், 3.25 அடியில் கட் பண்ணது 3 நாட்ஸும் கிடைக்கும். நம்ம 3 நாட்ஸ் இருக்கிறத ஃபஸ்ட்டு அதையே பேஸாக வச்சு நம்ம தொடங்கலாம். இந்த 3 நாட்ஸில் 2 நாட்ஸ் எடுத்து கிராஸாக வச்சு 3ஆவது ஒரு நாட் போடுங்க. நல்லா டைட்டாக போட்டு வாங்க. மறுபடியும் இன்னும் ஒரு நாட் இருக்கும், அதை நம்ம இந்த இடத்துல ஜாயின் பண்ணிடலாம். நீங்கள் பென் ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் போட்டிருப்பீங்க, ரெகுலராக போடுறவங்களுக்கு தெரியும். பிகினர்ஸாக இருந்தால் பொறுமையாக பார்த்து போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல மொத்தமாக 6 நாட்ஸ் கிடைக்கும் நமக்கு. இதுக்கப்புறம் வெளிப்பகுதியில் பாருங்கள், சுற்றி வர கிராஸாக 2 வாய்ஸ் கிடைக்கும். அதுலேயும் நம்ம சுற்றி வர நாட்ஸ் போடணும். இதே மாதிரி நம்ம சுற்றி வர போட்டு முடிச்சிடலாம். ஒரு ஸ்டார் ஷேப்பில் நமக்கு ஒரு டிசைன் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் மீதி இருக்க நாட்ஸை யூஸ் பண்ணி சுற்றி வர குமிழ்கள் 1 வருஷ குமிழ்கள் நம்ம போடணும். இப்போ பாருங்கள், நம்ம இந்த இடத்துல ஜாயின் பண்ணலாம். இந்த மாதிரி கிராஸாக வச்சு 2 சைட்லேயும் நாட்ஸ் போடுங்க. நம்ம சேனல் இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் எல்லா டைப் ஆஃப் பேஸ்கெட் டுட்டோரியல்ஸும் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் தனித்தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, உங்களுடைய ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் பார்த்திங்கன்னா பென் ஸ்டாண்ட் டுட்டோரியல்ஸ் எல்லாம் நியர்லி 35 வெரைட்டிஸுக்கு மேலே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கிஃப்ட் பேஸ்கெட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் நியர்லி 30 வெரைட்டிஸுக்கு மேலே இருக்கும். இப்படி ஒவ்வொன்றும் ஒரு மாடலில் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கிஃப்ட் பேஸ்கெட், பென் ஸ்டாண்ட் டுட்டோரியல், ட்ரே டுட்டோரியல், ராட்டில் டாய், கீ செயின், ஃப்ரூட்ஸு, ஃப்ளவர்ஸு, ஃப்ளவர் வேஸு, டிஃபன் கேரியர் பேஸ்கெட், லஞ்ச் பேஸ்கெட், மார்க்கெட் பேஸ்கெட், நியூ மாடல் பூஜா பேஸ்கெட்ஸ், இந்த மாதிரி எல்லா வெரைட்டிலையுமே நம்ம சேனலில் டுட்டோரியல்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செக் பண்ணி பாருங்கள். அந்த மாடல்ஸ் பிடிச்சிருந்தாலும் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு 2 நாட்ஸ் போடுறோம், மறுபடியும் 2 நாட்ஸ் போடணும். கடைசியாக ஒரு நாட் போட்டோம்னா குமிழ் கிடச்சிரும். இதே மாதிரியே நம்ம சுற்றி வர போட்டு முடிக்கணும். நான் பாருங்கள் போட்டு முடிச்சாச்சு. இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும்.
இதுக்கப்புறம் இந்த குமிழ்களுக்கு 2 குமிழ்களுக்கு சென்டரில் ஒயர்ஸ் பாருங்கள் கிராஸாக போகுது. அதுலேயும் நம்ம நாட்ஸ் வந்து டைட்டாக போட்டுடலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மொத்தமாக 3 நாட்ஸ் போடணும். இதே மாதிரி சுற்றிர போட்டு முடிக்கும் போது நமக்கு வந்து பேஸ் வந்து ஈவனாக கிடச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். நான் பாருங்கள் சுற்றி வர போட்டு முடித்து பேஸ் வந்து ஈவனாக முடிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த 2 கலர் வாய்ஸை யூஸ் பண்ணி சுற்றி வர போட்டு வந்து ஹைட் பண்ணி இந்த பேஸ்கெட்டை ஃபினிஷ் பண்ண வேண்டியது தான். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பேசிக் நாட் போடும்போது ஈவனாக வந்து ஒயர்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஒரு வரிசையில் கொண்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த இடத்துலேருந்து வேணாலும் துணைக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2 இன்ச் ஒயரை விட்டுட்டு பேசிக் நாட்டில் நம்ம போடுறோம். ஃபஸ்ட்டு வரிசை வந்து பிளாக் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி சுற்றி வர ஒரு வரிசை வந்து பேசிக் நாட்டில் போடணும். நல்லா டைட்டாக போட்டே வாங்க. நல்லா சுற்றி வர இந்த வரிசை அப்படியே போட்டு கொண்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து ஏணிப்படி நாட் யூஸ் பண்ணி நம்ம அடுத்த வரிசைக்கு போகணும். இந்த ஒரு வரிசை நான் சுற்றி வர போட்டு கொண்டு வந்தாச்சு. பேசிக் நாட்டில் இந்த ஃபஸ்ட்டு போட்ட நாட்டை லூஸ் பண்ணி நம்ம லேடர் நாட் போடுறோம். இந்த லேடர் நாட் போடும்போது ஃபினிஷிங் வந்து ஈவனாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இந்த லேடர் நாட் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு விட்டுருந்தாலும் ஒரு 2 இன்ச் ஒயர் அதே வந்து உள்ளே பார்த்த மாதிரி ஒரு 3-4 நாட்ஸ் வரைக்கும் இன்சர்ட் பண்ணி விட்டோம்னா பிரிஞ்சு வராமல் இருக்கும். ரன்னிங் ஒயரை கட் பண்ணும்போது இதே மாதிரியே 2 இன்ச் வரைக்கும் ஒயரை விட்டு லேடர் நாட் போட்டு அதுக்கப்புறம் அந்த ஒயரை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள் இந்த வரிசையை நம்ம வந்து பேசிக் நாட்டில் போட்டு முடித்தாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஹாஃப் பஸ்கட் நாட்டில் போடுவோம். இந்த மாதிரி 2 ரன்னிங் ஒயர் நமக்கு தேவைப்படும். பிங்க் கலர் ஒயர் பார்த்திங்கன்னா 2 ஒயர் நான் வந்து எடுத்திருக்கேன். பெரிய பிஸ்கட் நாட்டில் அதுலேயே வந்து பாதி அந்த டிசைன் வர மாதிரி ஹாஃப் பிஸ்கட் நாட்டில் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வரிசை பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சி பொறுமையாக போடுங்க. இந்த மாதிரி லூப்பாக 2 ரன்னிங் ஒயரை நம்ம மடித்து வச்சுட்டு இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் வர அந்த ஒயரை வந்து சுற்றி கொண்டு வரோம். மறுபடியும் வந்து இந்த ரன்னிங் ஒயரோட அந்த 2 ஒயர்ஸையும் வந்து முன்பக்கமாக கொண்டு வந்துட்டோம். இப்போ மறுபடியும் அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் இருந்து அந்த பிங்க் கலர் ஒயரை இந்த 2 லூப் வழியாக உள்ளே விட்டு மெல்ல அப்படியே டைட் பண்ணிங்கன்னா நமக்கு ஹாஃப் பஸ்கட் நாட் கிடச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபஸ்ட்டு நாட் போடும்போது மட்டும்தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்படியே வந்து அடுத்தடுத்த நாட் போடும்போது நம்ம டைட் பண்ணி போட்டுக்கலாம். ஈஸியாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். தெரியுதுங்களா இந்த இடத்துல? இப்போ பாருங்கள் 2 நல்லா லூப்பாக மடித்து வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சுற்றி கொண்டு வாங்க இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஒயரை. மறுபடியும் ரன்னிங் ஒயரை முன்பக்கமாக கொண்டு வந்துடுங்க. அடுத்தது இந்த 2 லூப் வழியாக இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஒயரை உள்ளே விட்டு எடுத்து மெல்ல டைட் பண்ணிக்கோங்க. அவ்வளவே தான் ஃப்ரெண்ட்ஸ்.
நமக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக ஹாஃப் பிஸ்கட் நாட் கிடச்சிருச்சு. இது போடும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஃபினிஷிங்கில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக டைட்டாக நல்லா நாட்லாம் பெருசாக நமக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹாஃப் பிஸ்கட் நாட் வந்து போட்டு முடிக்கும் போது தான் அதனோட அழகே வந்து நமக்கு கிடைக்கும். இதே மாதிரியே நம்ம இந்த வரிசை அப்படியே சுற்றி வர போட்டு கொண்டு வரணும். இந்த 2 ரன்னிங் ஒயர் பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த நம்ம ஒரு ரோல் எடுத்தோம்னா 2 எண்டு இருக்கும் நமக்கு. அதாவது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு எண்டிங் பாயிண்ட் ஒயர் இருக்கும்ல, அதை அப்படியே நான் எடுத்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ரன்னிங் ஒயராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் கட் பண்ணி 2 ரன்னிங் ஒயர் தேவைப்படும் அப்படின்னா வந்து நீங்கள் கட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எடுத்திங்கன்னா மினிமம் ஒரு 7.5 அடி வரைக்கும் நம்ம கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் ஒயரு ஒரு வரிசைக்கு. இதே மாதிரி அப்படியே சுற்றி வர இந்த ரன்னிங் ஒயரில் நம்ம இந்த ஹாஃப் பிஸ்கட் நாட்டை போட்டு கொண்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் நான் சுற்றி வர இந்த ஒரு வரிசையை வந்து போட்டு கொண்டு வந்தாச்சு. ரன்னிங் ஒயரும் பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச்சஸ் வரைக்கும் விட்டு கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த 2 சைட்லேயே ஒயர்ஸ் நமக்கு வந்து இருக்குல்ல, அதை வந்து இந்த மாதிரி ஒரு 3 நாட்ஸ் வரைக்கும் இன்சர்ட் பண்ணி விடுங்க. நான் இன்சர்ட் பண்ணி விடுற மாதிரி ஒரு 3 நாட்ஸ் 4 நாட்ஸ் வரைக்கும் அப்படியே வந்து இன்சர்ட் பண்ணி விட்டோம்னா ஆப்போசிட் சைடு 2 சைட்லேயுமே இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா பிரிஞ்சு வராமல் இருக்கும். இந்த ஹாஃப் பிஸ்கட் நாட்லேயே பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து பென் ஸ்டாண்ட் டுட்டோரியல், கிஃப்ட் பேஸ்கட் டுட்டோரியல், அது போக பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் டுட்டோரியல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு 2 சைட்லேயும் நம்ம டைட் பண்ணிக்கணும். இதுக்கு அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலர் ரன்னிங் ஒயர் வந்து கட் பண்ணாமல் வச்சுருக்கோம். அதை அப்படியே வந்து முன்பக்கமாக கொண்டு வந்து நம்ம அடுத்தது வந்து பேசிக் நாட்டில் தொடங்க வேண்டியது தான். அதுக்கு அடுத்த வருஷம் வந்து ஹாஃப் பிஸ்கட் நாட் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் டிசைனில் நம்ம அப்படியே வந்து வளர்த்தி கொண்டு வர வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு வரிசைக்குமே வந்து இந்த பிளாக் கலர் ரன்னிங் ஒயரை வந்து கட் பண்ணி இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது அடுத்தடுத்த வரிசையில் அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம தொடங்குறதுனாலும் அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். நான் வந்து ரன்னிங் ஒயர் அப்படியே கட் பண்ணாமையே கண்டினியூ பண்ணியிருக்கேன் இந்த பேஸ்கெட்டில். அது நம்மளோட விருப்பம்தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஒயர் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க ஒயர்ஸை நம்ம கட் பண்ணிக்கலாம்.
இதே மாதிரி அடுத்தடுத்த வரிசைகள் அப்படியே கண்டினியூ பண்ணி இந்த பேஸ்கெட்டை ஹைட் பண்ணி கொண்டு வரணும். நாம் பாருங்கள் போட்டு முடிச்சாச்சு. மீதி வந்து இவ்வளோ ஒயர்ஸ் இருக்குது. இதை வந்து அப்படியே ஒரு வரிசையை மடக்கி நம்ம உள்ளே வந்து ஒயர்ஸை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஈவனாக கட் பண்ண வேண்டியதான், நமக்கு பேஸ்கெட் ரெடி ஆயிரும். இந்த பிளாக்கில் ரன்னிங் ஒயரில் பாருங்கள் ஃபினிஷிங்கில் வந்து ஒரு 2 வரிசை கண்டினியூஸாக போட்டிருக்கேன். மொத்தமாக வந்து பிளாக்கில் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி 5 வரிசைகளும், ஹாஃப் பிஸ்கட் நாட்டில் 3 வரிசைகளும், அதாவது மொத்தமாக பார்த்திங்கன்னா ஹைட் வந்து 8 வரிசைகள் போட்டு இந்த பேஸ்கெட்டை பவுல் பேஸ்கெட்டை ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனி இன்சர்ட் பண்ணி விட்டோம்னா நமக்கு அழகாக பேஸ்கெட் ரெடி ஆயிரும். நான் பாருங்கள் வாய்ஸெல்லாம் இன்சர்ட் பண்ணி விட்டு ஈவனாக கட் பண்ணி விட்டுருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபினிஷிங்கில் பார்க்கவே வந்து சூப்பராக இருக்கும். அதாவது இந்த நாட் வந்து போட்டு முடிக்கும் போது தான் வந்து இதனுடைய லுக்கே நமக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். போடும்போது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஃபினிஷிங்கில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் ஃபேவரட் கலர்ஸில் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். திங்ஸ் எல்லாம் அழகாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வரப்போகிற ஃபெஸ்டிவல்ஸ்க்கெல்லாம் ரிட்டன் கிஃப்டாக கொடுக்குற கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் அழகாக நம்ம இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆல்டர்னேட்டிவ் லைன் டிசைனில் ஹாஃப் பாஸ்கட் நாட், பேசிக் நாட்டில் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு பாஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்களுடைய ஃபேவரட் கலர்ஸில் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாடல் உங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல பாருங்கள் இந்த ஏணிப்படி நாட் யூஸ் பண்ணியிருக்கிறது தெரியும். ஃபினிஷிங்கும் பாருங்கள், வாய்ஸ் எல்லாம் அழகாக இன்சர்ட் பண்ணிவிட்டு ஈவனாக கட் பண்ணி விட்டாச்சு. பேஸ்கெட் பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சுன்னு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.